கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில உங்கள் எல்லாருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மோசே தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய திரு சமூகத்துல காலையில ஆண்டவருடைய பாதத்தை தேடினார். காரணம், அவருடைய வாழ்க்கையில அவர் கண்ட ஒரு பெரிய திருப்தி என்ன தெரியுமா? அதுதான் தேவனுடைய சமூகம். நம்முடைய வாழ்க்கையில என்ன சம்பாதித்தாலும், என்ன வாழ்ந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நம்ம சேகரித்தாலும், திருப்தி என்பது ஒரு இடத்துல மட்டும்தான். திருப்தி என்பது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான். அதுதான் தேவனுடைய சமூகம். ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பங்கு, நம்முடைய வாழ்க்கையில ஒரு முதல் இடம் ஆண்டவருடைய சமூகம். அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு சங்கீதக்காரன், காலையில ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க பழகணும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் முதல் பகுதி அது ஆண்டவரை தேடுகிறதாக இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கு முதல் இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் நமக்கு முதல் இடம் கொடுப்பார். திருப்தி என்பது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில அந்த திருப்தி இல்லாதது நிமித்தம் எப்படியெல்லாம் வாழ்க்கையில வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படியெல்லாம் வாழுவாங்க. ஆனா வாழ்க்கையில திருப்தி என்பது இருக்காது. ஆனா ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் திருப்தியா உங்க வாழ்க்கை இருக்கணும்னா, உங்கள் இருதயத்தில் ஒரு மன நிறைவு இருக்கணும்னா, முதல் ஸ்தானம் கர்த்தருக்கு கொடுக்கணும். வாழ்க்கையில முக்கியத்துவம் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் முதலாவது பகுதியாக நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கணும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில பிரதானம் ஆண்டவர் தான். அவர் தான் நமக்கு திருப்தியை கொடுக்கிறவர். அவர் தான் தன்னுடைய கிருபையினால் நம்மை நிரப்புகிறவர். இந்த கர்த்தருடைய வசனத்தின்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை திருப்தியாக்கி இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த வசனத்தை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை நீர் ஆசீர்வதிங்க. இவர்கள் திருப்தியா இருக்கணும். இவங்க வாழ்க்கை ஒரு மன நிறைவோடு கூட இவர்கள் வாழ்கிறத இவங்க உணரணும். என் தெய்வனே, இவங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியில இவங்க திருப்தியா இருக்கணும் ஆண்டவரே. திருப்தியா வாழணும் ஆண்டவரே. எல்லா அசமாதானங்கள், எல்லா வேதனைகள், எல்லா அறங்குறையான திருப்தியான சூழ்நிலைகள் இப்பொழுதே இவர்களை விட்டு நீங்குவதாக. கர்த்தருடைய மனதுருக்கத்தினால இவர்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவருடைய திருப்பிரசன்னம் இவர்களை நிரப்புவதாக. என்னவெல்லாம், எந்த சூழ்நிலையெல்லாம் இவர்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறதோ, இவர்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை கெடுக்கிறதோ அவைகளை எடுத்து போட்டுருங்க இயேசுவின் நாமத்தினால். இது முதற்கொண்டு, இந்நாள் முதற்கொண்டு வாழ்க்கையில முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுக்க கர்த்தர் கிருபித்தார். முதல் ஸ்தானத்தை ஆண்டவருக்கு கொடுக்க கர்த்தர் கிருபித்தார். அப்படியே செய்யும். இவங்க துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறட்டும். இவர்கள் வேதனைகள் மாறட்டும். இவங்க நெந்த அவமானங்கள் மாறட்டும். இவர்கள் தோல்விகள் மாறட்டும். இவங்க வாழ்க்கையில ஒரு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தொருளுமே செய்யலாம். இப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், மகிமை, கனம், துதி உமக்கு இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.